தாயை போல தேற்றுகின்ற சிலுவைநாதராம் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த மூன்றாவது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் மிக கொடுமையானது. அந்த கொடுமையான மரணத்தை சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, எந்த ஒரு தாய்க்கும் இப்பேற்பட்ட ஒரு வேதனை வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் மரியாள் இயேசு கிறிஸ்துவினால் அவ்வளவு வேதனைகளும் பாடுகளையும் பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதல் மரணம் வரையிலும் அவ்வளவு துன்பங்களை சகித்தார்கள். தன் மகன் பிறந்த பொழுது சத்திரத்தில் இடமில்லை. ஏரோது தன் மகனை கொலை செய்ய திட்டமிட்ட போது இரவோடு இரவாக அங்குமிங்குமாக அலைந்து திரிகின்ற தருணம். எகிப்தில் பல ஆண்டுகள் கலக்கத்தோடு வாழ்ந்தார்கள். தன் மகனோடு உண்டு பழகிய இறைப்பணியாளர்கள் அல்லது சீடர்கள் இன்னும் ஆண்டவரிடத்தின் வழியாக அநேக மக்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையெல்லாம் ஆசீர்வாதங்களையெல்லாம் கண்டு கொண்ட மக்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு துன்பம் வந்த பொழுது எல்லாரும் தங்களை காத்து கொண்டால் போதும் என்கின்ற மனப்பான்மையோடு நின்ற பல மக்கள் உடல் முழுவதும் சாட்டையால் அடிக்கப்பட்டு, உடல் முழுவதும் கிழிக்கப்பட்டு, தலையிலே முள்முடி, 3 ஆணிகளினால் சிலுவையில் அறையப்பட்டு மரணத்தில் உச்சத்திலே நின்று கொண்டிருக்கின்ற மகன். என்ன ஒரு வேதனை! பேச மொழியில்லாமல் வலிமை இழந்து கலங்கிய கண்களோடு சிலுவையின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கின்ற தன் தாயை பார்த்து இயேசு கூறுகிறார், அம்மா அதோ உன் மகன். மற்ற சீடர்களெல்லாம் ஓடி ஒழிந்து தங்கள் உயிரை பாதுகாத்தால் போதும் என்று எண்ணிய நிலையில் இயேசுவின் அன்பு சீடனான யோவான் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளில் நானும் பங்கேற்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்கின்ற நிலையிலே இயேசு கிறிஸ்துவோடு நிற்கிறார். இவரும் கிறிஸ்துவின் சீடன்தான், இவரையும் சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்கின்ற ஒரு சூழல் வந்தாலும் எனக்கு பரவாயில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே இந்த யோவான் ஆயத்தமாக பங்கு பெற்று கொண்டிருக்கிறான். அந்த சீடனை பார்த்து இயேசு சொல்கிறார், இவர்தான் உன் தாய் என்று. அன்பானவர்களே, தனக்கு பதிலாக என்னுடைய அன்பு சீடன் என்னுடைய தாயை பராமரிக்க வேண்டும். சிலுவையின் மரணத்தின் உச்சத்திலே நின்று கொண்டு என்னுடைய தாயின் மீது நான் அன்பு செலுத்துகிறவனாக இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக தன் சீடனிடத்திலே அந்த உன்னதமான பொறுப்பை கொடுக்கின்றார். இன்று பிள்ளைகள் பெற்றோரை எப்படி கவனித்து கொண்டிருக்கின்றார்கள்? பெரிய இல்லங்கள், விலை உயர்ந்த கார்கள், இவைகளிலே நாய்களை ஏற்றி கொண்டு அல்லது வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெற்றோருக்கு இடம் கொடுக்கவில்லை. பெற்றோரை பராமரிக்க நேரமில்லை. பெற்றோரிடத்தில் அன்பு செலுத்த நேரமில்லை. பெற்றோரிடத்தில் பேசுவதற்கு கூட நேரத்தை ஒதுக்காத ஒரு சூழலிலே இன்றைய தலைமுறைகள் சென்று கொண்டு இருக்கின்றன. முதியோர் இல்லத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைக்கு பெற்றோர் இவனமாக ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். என் மகனே, உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க பல இடங்கள் அலைந்து மிக பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம். இன்று நீயும் பல இடங்களில் அலைந்து எங்களுக்கு மிக பெரிய முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டாய். நீ உயர்கல்வியை பெற்று வாழ்வில் உயர்ந்த இடத்தில் நீ வர வேண்டும் என்று சொல்லி உன்னை தூர இடத்தில் அனுப்பி படிக்க வைக்க பணங்களை அனுப்பினோம். இன்று நீயும் தூர இடத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு பணங்களை அனுப்புகிறாய். உன்னை வளர்த்து ஆளாக்கியது போல இங்கும் செடிகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நன்றியோடு பூக்கள் தரும் என்று. இறுதியாக ஒன்றை மட்டும் கூறுகிறோம், எங்கள் கதவுகளை தட்ட 2 பேருக்கு நாங்கள் ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று நீங்கள், மற்றொன்று மரணம். 2லும் முந்துவது யார்? நீங்கள் முந்தினால் எங்களுக்கு சந்தோஷம், மரணம் முந்தினால் உங்களுக்கு நிம்மதி.
எங்களுக்கு உங்கள் நிம்மதியே முக்கியம், எங்களுக்கு உங்கள் நிம்மதியே முக்கியம். இன்று அநேக பெற்றோர் நாம் நிம்மதியாக வாழ்வதற்காக தங்களுடைய வாழ்விலே அனைத்தையும் தியாகம் செய்ய முன் வருகின்றதை பார்க்க முடிகிறது. அந்த தியாகத்தை நாம் சாதமாக எடுத்துக்கொண்டு அவர்களிடத்திலே வேதனைகளையும் துன்பங்களையும் வெளிப்படுத்தாமல் அன்பையும் பாசம் காட்டி அவர்களை வாழ வைக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற இந்த 3ஆம் திருமொழி நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்து மொழிந்த இந்த 3ஆம் திருமொழியின் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக தாயை பேணும் இயேசுவின் அன்பு. மத்தேயு 12:46-47, யோவான் 7:3 வசனங்கள் வழியாக இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி திருமறை நமக்கு ஆழமாய் கற்றி தருகிறது. அப்படி இருக்க இயேசு கிறிஸ்து ஏன் தாயை பேண அக்கறை கொள்கின்றார்? காரணம் இல்லாமல் இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய பாதையிலே சமூகம், சமயம், அரசியல் சார்ந்து ஆண்டவர் அவைகளில் இருந்த தீய கட்டமைப்புகளுக்கு எதிராக செயல்பட்டதை நாம் அறிவோம். ஒடுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட மக்களுக்காக, அவர்களுடைய விடுதலையின் பணிக்காக இயேசு கிறிஸ்து போராடினதும் நாம் அறிவோம். இதனால் இயேசுவுக்கு பல நெருக்கங்களை ஆதிக்க சக்திகள் கொடுத்தது. அந்த நெருக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய குடும்பத்திற்கும் கொடுத்தது. அந்த நெருக்கடியான சூழலிலும் இயேசுவினுடைய தாய் இயேசுவினிடத்திலே அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்தால் மற்ற பிள்ளைகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இயேசுவினால் இவ்வளவு பாடுகளை நாங்கள் சகிக்கிறோம் என்றாலும் அவர் இயேசுவுக்கு ஆதரவாய் நிற்கிறார்களே என்று சொல்கின்ற கோபம் அந்த சகோதரர்களுக்கு வந்திருக்கலாம். நாள் போக்கிலே இயேசு கிறிஸ்து யோசித்திருக்கலாம், நான் மரித்த பிற்பாடு குர்பான் காணிக்கையை கொடுத்து நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முடிந்தது என்று கைவிட்டு விட்டால் என் தாயின் நிலை என்ன என்பதை உணர்ந்துதான் தாயின் மீது பாசம் கொண்ட ஆண்டவர் தன்னுடைய சீடனிடத்திலே தன்னுடைய பொறுப்பை கொடுக்கின்றதை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, நாமும் நம்முடைய பெற்றோரை மிக கவனத்தோடு அர்ப்பணத்தோடு அவர்களை பராமரித்து வாழ வைப்பது நம்முடைய கடமை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் உச்சத்திலும் தன்னுடைய தாயின் மீது அன்பு செலுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, பாடுகளில் பங்கேற்கும் தாயின் அன்பு. பாடுகளில் பங்கேற்கும் தாயின் அன்பு. பொதுவாக தன் சொந்த பிள்ளைகளுக்கு காயங்கள் ஏற்பட்டாலோ இரத்தம் சிந்தினாலோ அந்த தாய் மிகவும் கடினப்படுவார்கள். சில தாய்மார்களெல்லாம் பார்க்க முடியாமல் கண்ணீர் வடிப்பதையும் நாம் அறிவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தாய் இந்த பாடுகளை பங்கேற்கிறார் என்று சொல்கின்ற பொழுது ஒரு ஆச்சரியமான ஒன்றாய் அது நமக்கு தென்படலாம். சில காரணங்கள் இல்லாமல் இல்லை. இந்த குழந்தை ஆண்டவரால் பிறந்த குழந்தை, எல்லா ஆற்றலும் எல்லா வல்லமையும் படைத்த குழந்தை என்பது இந்த தாய்க்கு தெரியும். ஆகவே தான் கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்து சென்ற பொழுது, ரசம் குறைந்த பொழுது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கு உந்துதலை கொடுத்ததை நாம் அறிவோம். அவனமாய் இந்த சிலுவை மரண தருவாயில் இயேசு கிறிஸ்து எல்லா ஆற்றலையும் பெற்றவர், எல்லா வல்லமையும் பெற்றவர். இறுதி நேரத்தில் அவர் விடுதலையாகி வருவாரோ என்று சொல்கின்ற ஒரு நம்பிக்கையும் அவளுக்கு இருந்தது என்பதில் எந்த விதமான மாற்றமில்லை. இன்னும் அங்கே நாம் திருமறையில் பார்க்கின்ற பொழுது, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போடும் என்று சகரியா தீர்க்கன் சொன்ன வார்த்தை இதுதான் என்பதை அவள் ஆழமாய் அறிந்திருப்பாள். இந்த பாடுகள் நான் பட வேண்டியதுதான் என்று சொல்லி அவர்கள் பக்குவம் பெற்றிருப்பார்கள். என் பிள்ளையினுடைய வேதனைகளில் நானும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் ஆயத்தப்பட்டு கொண்டே இருந்தாள். அன்பானவர்களே, இன்று பிள்ளைகளுடைய பாடுகளில் நம்முடைய பங்கு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? பிள்ளைகள் வாழ்வு பெறுகின்ற பொழுதும் அல்லது பிள்ளைகள் கடினத்துக்குள் இருக்கின்ற பொழுதும் உடனிருக்கின்ற பெற்றோராய், அவர்களை நம்பிக்கை கொடுக்கின்ற பெற்றோராய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் உணர வேண்டும். இந்த உலகத்திலே பெற்றோர் என்பவர்கள்
பிள்ளைகளுக்கு முதுகெலும்பாய் நின்று அவர்களுக்கு தைரியம் கொடுத்து இந்த உலகத்திலே வாழ வைக்கின்றவர்களாய் இருக்கிறார்கள் என்பது இந்த தாய் நமக்கு தருகின்ற பாடமாய் இருக்கின்றார்கள். மூன்றாவதாக, ஆதரவற்றோரை ஆதரிக்கின்ற யோவானின் அன்பு. இன்று சொந்த பெற்றோர்களை கவனிப்பதற்கு யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே யோவான் இயேசுவின் தாயை பராமரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கின்றதை பார்க்க முடிகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நேர முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சீடனிடத்திலே இதோ உன் தாய் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த சீடன் தன்னுடைய தாயாக கருதி உடனடியாக அவர் தன்னுடைய இல்லத்தில் வைத்து அவர்களை பராமரித்தார்கள். வரலாறு சொல்லுகிறது, மரியாள் மரண வரையிலும் யோவான் மிக அன்போடு அவர்களுக்கு எந்த குறைகளும் இல்லாமல் அவரை பராமரித்தார் என்று வரலாற்று உண்மைகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. ஆம் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர் தருகின்ற போதனையில் நாம் நிலைத்து நின்று அவர் தருகின்ற ஆலோசனைகளை கேட்டு வாழ்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்வுக்கும் ஆசீர்வாதம். யோவான் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய தாயாக எண்ணி இயேசு கிறிஸ்துனுடைய தாயை பராமரித்தார்கள். இந்த உலகத்திலும் ஆண்டவர் நமக்கு நல்ல உறவுகளை, நல்ல நட்பு வட்டங்களை எல்லாம் தந்திருக்கிறார். அதிலே உன்னதமான ஒரு உறவு உண்டென்றால் அது பெற்றோரின் உறவு. அந்த பெற்றோரை நாம் மிக கவனத்தோடு அன்போடு பராமரிய கடமை. சிலுவைநாதர் தன்னுடைய மரணத்தின் உச்சத்திலே, தன்னுடைய கடினத்தின் சூழலிலும் தன்னுடைய தாயை மறக்காமல் அன்பு செலுத்தி பராமரிப்பின் பணியை செய்தது போல இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு தரும் நாள் வரையிலும் நம்முடைய பெற்றோரிடத்திலும் அன்பு செலுத்துவோம், பராமரிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் வழியாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.